ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பல்கலைக்கழகத்துல இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இவ்வளவு தீவிரம் காட்டுறது. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதெல்லாம் திட்டமிட்டு வர முடியாது, வந்து உடனே வாரேன். எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும். கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு நீங்க பாருங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா? வரேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அவ்வளவு பேர் வேலை செய்யுது. நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்பு காவலருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்க தெரியும். என் வீட்டுல என் ஓட்டுற சேட்டதான் நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிடைச்சிட்டு. அதுல என்ன பிரச்சனை? நீங்க இது ஒண்ணு நான் தான் வருவேன்னா வருவேன்ல. ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே. நான் வராம போயிடுவேன். இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடிக்கிற கோழைகளா? இல்ல நான் வருவேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க? இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க அசிங்கப்படுவீங்களா? இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன் இங்கதான் இருக்கேன். திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்தார். விசாரணைக்கு நாளை காலை வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும், இல்லாவிட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டினர். அதை சீமான் வீட்டு ஊழியர்கள் கிழித்தனர். அப்போது வீட்டினுள் செல்ல முயன்ற போலீசாரை ஊழியர்கள் தடுத்தனர். இரு தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து சீமான் வீட்டு ஊழியர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். ஒருவரிடமிருந்து துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். வீட்டு ஊழியர்கள் தவறாக நடந்து கொண்டதற்காக போலீஸ் அதிகாரியிடம் சீமான் மனைவி கயல்விழி மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பவம் பற்றி கேட்டதற்கு சீமான் ஆவேசத்துடன் கூறியதாவது: வரேன்னு சொன்னேன், நாளைக்கு நாளை மறுநாள் நாளைக்கே வந்தான், வர முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நீ திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்காரவி, என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதுல? என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன செய்ய நினைக்குது சொல்லுங்க. நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குது. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது. சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்றேன். இது மாதிரிதான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சிரவணும், இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது. வருவேன். நாளைக்கு 11 மணிக்கு தான் வந்தாகணும், வர முடியாது. ஒன்னால முடிஞ்சது. குறிப்பா இந்த வழக்கு நீண்ட காலமா நடக்கிறது. ஒன்னும் வழக்கு இல்லைங்க, வழக்கு நான் தான் போட்டேன். போயிருங்க. வழக்கு இல்ல, அது சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார். அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க. குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவை கூட்டி வந்து நிற்கிறாங்க. பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் பொம்பளை கூட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன். ஏன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்னு. அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க தரப்புல கொடுக்கிற புகார், கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும். இதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவு வரணும். நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது, சேத்த இது பண்ணது, என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன். இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். நீங்களும் பார்க்கத்தான். நாளைக்கு காலையில் விசாரணைக்கு நாளைக்கு தருமபுரியில கலந்தாயிடும்.
நான் வருவேன். அந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அங்கதானே இருக்கும், நான் இங்கதானே இருப்பேன். என்ன அவசரம்னு சொல்லு. அவசர அவசரமா நீ வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன்.